அனைவருக்கும் வணக்கங்க. நான் இப்பதான் மாடி தோட்டத்துல ஆடி மாசம்ன்றனால ஆடி மாசத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே நிறைய விதைகள் ஊனி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாமே நல்லா வந்துட்டு இருக்குங்க. இப்ப மாடி தோட்டத்துல ஏற்கனவே இருந்து கொஞ்சம் நல்லா காய்ச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் இப்போ காய் கொடுத்துட்டு இருக்குங்க. இப்போ டெய்லி மாடி தோட்டத்துல ஓரளவுக்கு அறுவடை பண்ணுவாங்க. அன்னன்னைக்கு தேவை என்னவோ, இப்போ சாம்பாரோ ஒரு காரக்குழம்போ இல்லை பொரியலுக்கோ கீரைகள் காய்கறிகள் எல்லாம் பறிச்சுட்டு போவாங்க. சில பழங்களும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கேங்க. அது பார்த்தா அது பாருங்க, மெழுகு பீர்க்கன். இது ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க. தோலை எடுத்துட்டு நம்ம பொரியலோ பண்ணலாம், கூட்டு கூட பண்ணலாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி துவையலா கூட நம்ம அரைச்சிக்கலாங்க. கத்திரி இந்த கத்திரி நேத்து தான் நிறைய பறிச்சேங்க. இல்லை பஜ்ஜி கூட நான் செய்வேங்க, ருசி ரொம்ப நல்லா இருக்கும். சின்னதாக மெல்லிசா கீறிட்டு பஜ்ஜி மாவுல தூச்சி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. விதையெல்லாம் இல்லாம நல்ல இலசா கிடைக்குதுங்க. நேத்து நிறைய பறிச்சிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா முள்ளு கத்திரிங்க. அது பாருங்க, முள்ளு ஷார்ப்பா வருது பாருங்க. இந்த முள்ளு கத்திரி பறிச்சிருக்கேங்க. இது காரக்குழம்பு அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நாகப்பட்டினம் கத்திரிங்க. இதனுடைய ருசி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது எப்படி செஞ்சாலுமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இவ்வளோ பெருசுலேயே நம்ம கட் பண்ணி இதை இலசாக தாங்க இருக்கும். இதை நம்ம சமைக்கும் போது அதனுடைய ருசி நல்லா இருக்கும். அது இல்லாமல் வெண்டைக்காய் இருக்குது, கீரையில் பல வகை இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 பீர்க்கங்காய், அதுவும் நல்லா காய் இப்போ தான் நல்லா பிஞ்செல்லாம் எடுத்திருக்கு. கிழங்கு வகையெல்லாம் நான் நிறையா போட்டிருக்கேங்க. ராசவள்ளி கிழங்கு, கொடி உருளை, அது மாதிரி போட்டிருக்கேன். மா இஞ்சி விளைச்சல் சூப்பராக இருக்குங்க. இந்த தடவை நிறையாவே கிடைக்குங்க. இது மாதிரி தோட்டத்தில் சுண்டைக்காயெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. தக்காளி எடுத்துட்டேங்க. இப்போ தக்காளி இல்லை, இனிமேல் தான் தக்காளியும் விதைகள் போடணும். இப்போ குளிர்காலம் அப்படின்றனால நம்ம பீன்ஸு, கோஸு, அப்புறமா காலிஃப்ளவர் அதெல்லாம் இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து, ஏறக்குறைய அக்டோபரில் நம்ம விதைச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. அறுவடை நல்லா எடுக்கலாம். அது மாதிரி மாடி தோட்டத்தில் எல்லாமே நான் விதை போட்டிருக்கேங்க. இனி அடுத்தடுத்த பதிவில் நம்ம விளைச்சலை பார்க்கலாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.